நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம போன வாரம் என்ன தலைப்புல பார்த்தோம், வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ யார் நம்ம பரிசுத்தமாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அப்போ தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியுமான்னு கேட்டா, கிரியையினால நம்மளால பரிசுத்தமாக முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா தான் நம்ம பரிசுத்தமா ஆக முடியும். கிரியையினால தேடினதுனாலதான் விழுந்து போனாங்க. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அபிரகாமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அது போல அபிரகாமை போல இயேசு கிறிஸ்துவை நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேரும் அபிரகாமோட சந்நிதின்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தம் சொல்லி எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம போன வாரம் வாசிச்சோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா பாவங்களுக்காகவும் தான் தேவன் ரத்தத்தை சிந்தினார். ஆனா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் நாமத்தினால பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ, அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம பாவங்கள் கழுவப்படுகிறது, நம்ம பரிசுத்தமாகப்படுறோம். நாம் செய்த நீதியின் கிரியை அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலும் நம்மளை ரட்சித்தார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் சபைகளை சேர்க்கிறார். எதனால? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். அப்போ எப்படி இன்னும் பரிசுத்தமாக முடியும்? நமக்கு சிலதெல்லாம் தவறுன்னு தெரியாது, பரியாசம் பண்றதெல்லாம் பாவன்றது தெரியாது. அப்போ வேத வசனங்களை சபைகள்ல போதிக்கும் போது அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம்ன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ சபைகள் அடிப்படை சத்தியத்தை போதிக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லியிருக்கு அதை கூட்டவும் கூடாது, அதை குறைக்கவும் கூடாது, இது அடியும் கேட்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும். மனுஷனை போதகர் என்று சொல்லாதீர்கள், நீங்க தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதியிருக்கு. முதல்ல இந்த சின்ன வசனங்களுக்கு உங்களோட சட்ட புஸ்தகம் சொல்லி எழுதியிருக்கு. உபதேச சட்டத்திற்கு முதலாவது கீழ்ப்படிங்க. சின்ன விஷயத்துல உங்களால கீழ்ப்படிய முடியாத நீங்க மற்ற பெரிய விஷயங்களுக்கு எப்படி உங்களால கீழ்ப்படிய முடியும்? அப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த வசனத்துக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுங்க. அப்போ அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உண்மையா இருக்கணும்னு இன்னொரு வசனம் உங்க இருதயங்களில் விதைக்கப்படும். அப்போ அந்த வசனம் 30, 60, 100 பலன் தருவீங்க. அப்போ நம்ம நற்கிரியை செய்யறோமே, நாங்க நல்லது செய்யறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னும் நிறைய நற்கிரியைகளை செய்கிறோம்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா நீங்க அதிக கனியை கொடுப்பீங்க, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்ப நம்ம செய்யறோமேன்னா கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், அவருடைய செய்கையா நம்ம இருக்கிறோம். அந்த விருப்பத்தையும் எண்ணத்தையும் யார் நமக்கு உண்டாக்குகிறார்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள உண்டாக்குகிறார். அப்புறம் சுவிசேஷத்தை சொல்லி நம்ம பரிசுத்தமானது போல மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கணும் இல்லையா? எதற்காக கர்த்தர் நம்ம அழைத்தாரோ அந்த காரியத்தை சொல்லி மற்றவனுடைய ரத்த பலிக்கு நீங்கி நம்ம சுத்தமாகறோம்ன்றதை பார்க்கணும். இதோட தொடர்ச்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் சபைக்கு வந்துட்டேன், சபையில இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நம்மளை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். எப்போ தேவனுக்கு நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்னா ஞானஸ்தானம் பெறும்போதே நான் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிதான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்போ தேவனுக்கு அடிமை ஆகுதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வசனங்களுக்கு நம்ம அடிமையாகும். அந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவனுக்கு அடிமையாகிறதுனால நம்மளுக்கு கிடைக்க போறது என்னன்னா பரிசுத்தமாகுது. வாசிக்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமேன். ஆமேன். தேவனுக்கு அடிமையாகிறதுனால எங்களுக்கு என்ன பலன்? சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு தேவனுக்கு அடிமை ஆகுறதுனால நமக்கு கிடைக்க போறது பரிசுத்தமாகும். நம்ம பரிசுத்தமாகறோம், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம பரிசுத்தமாகறோம். இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நித்திய ஜீவன் உண்டாகுது. அப்போ முதலாவது தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். இதோ அடியன் கேட்கிறேன், நம்ம அந்த வார்த்தை மட்டும்தான் வரணும். அது கூட கூட்டவோ குறைக்கவோ அது கூட வாக்குவாதம் பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருந்தாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலா இருந்தாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க. பாவம் சொல்லிட்டு அந்த சரீரத்தை பாவத்துக்காக நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இப்ப தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடிய நம்ம ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? அப்ப நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க தயாரா இருக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அவர்கள் உங்களை ஆளுவாங்க. நம்மளுக்குள்ள தேவன் ஆகிட்டா இல்ல பிசாசு இருக்கிறானான்றத நம்மை சோதிச்சு பார்க்கணும். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். முன்னாடி நம்ம அநியாயக்காரனா இருந்தோம் இல்லையா? அக்கிரமக்காரனா இருந்தோம், பொருளாசைக்காரனா இருந்தோம், துன்மார்க்கனா இருந்தோம், மனம் விரும்பினதுபடிலாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம் சொல்லி வேதத்துல எழுதி. இந்த பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது? உபதேச சட்டம். அதனால்தான் என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது கொண்டு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே உன்னை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். எப்படி நீதிமன்றத்துல இந்த சட்ட புஸ்தகத்தை வச்சு நியாயம் தீர்க்கிறாங்களோ அதே போலதான் நம்முடைய கர்த்தரும் வேத வசனங்களை கொண்டுதான் நம்ம நியாயம் தீர்ப்பார். இப்போ அதற்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க பரிசுத்தமாவீங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவராகும்படி, நீங்க களங்கம் இல்லாத பரிசுத்த பிள்ளைகள் ஆகும்படி ஆவியினாலே, யாரோட ஆவியினாலே? தேவனுடைய ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்துனா வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டீங்கன்னு சொல்லி எழுதி. அதாவது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நீங்க சுத்தமாவீங்க. அப்பதான் மாயமற்ற சகோதர சிநேகமா உங்களால பழக முடியும். சுத்த இருதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் உங்களால எப்படி அன்பு கூட முடியும்னா அந்த வசனம் நம்மளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னு அந்த வசனம் உங்க இருதயங்களை பதியணும். மனப்பாடம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உண்டாகும் போது இருதயத்துல இருந்து பொய் சொல்லாதிருப்பாயாக எழுதியிருக்கிறதே அப்படின்னு உங்களுக்கு அந்த வசனம் உங்கள் இருதயங்களில் தோன்றும் போதுதான் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. பிசாச கர்த்தர் எப்படி ஜெயித்தார்னு பாருங்க. வேத வசனம் எழுதியிருக்குதே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்குதேன்னு சொல்லி அந்த வசனத்தினால்தான் சாத்தானை ஜெயித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமேன். ஆமேன். மனுஷ பிரகாரமா பேசுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் முன்ன என்ன பண்ணீங்க? உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம் இல்லையா? ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? சினிமா பாக்குறவங்களா இருந்தோம். அப்போ உலக வழிபாடுக்கு அடிமையா இருந்தோம். அதை செய்யறதுக்காக என்ன பண்ணுவோம்? காலையில எழுந்து முதல் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோன்னு சொல்லி நம்ம சினிமாவுக்கு போவோம். பாவ காரியத்தை செய்யறதுக்காக முன்னோடி எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி முன்னாடி உங்களை சரீரத்தை பாவத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா? இப்பொழுதோ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும். காலையில எழுந்து சபைக்கு முதலாவது போத பாருங்க. உதவுதுல முந்திக் கொள்ளுங்க, கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்க, கீழ்ப்படுகிறதுல முந்திக் கொள்ளுங்க. இப்படி நம்மளுடைய அவயங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ பாட்டு பாடி கைத்தட்டி ஆராதிக்கிற கர்த்தர் கேட்கல, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ இததான் கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தருடைய சித்தம் என்னதென்று சோதித்தறிந்து பாருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குது அதை நம்ம சோதித்தறிஞ்சு அதை அவரை மகிழ பண்ணணும். நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். எத்தனை நாளைக்கு தான் கர்த்தாவே எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி போய் கேட்கிற பிள்ளைகளா இருக்கப்போ, அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளா நம்ம வாழணும். சரி, அப்போ வேறானது பரிசுத்தமா இருந்தா கிளையும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தா எல்லா மாவும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தா, அதனாலதான் பவுல் கேட்கிறாரு, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களான்னு கேட்கல, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா சோதித்தறிஞ்சு பாத்தீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருப்பீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா தகப்பன் பரிசுத்தரா இருக்கிறதுனால பிள்ளைகளும் பரிசுத்தமா தான் இருப்பாங்க இல்லையா? அதனாலதான் மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லதென்று சொல்லுங்கள் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமென். மரம் நல்லதென்றால் அதோட கனிகளும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதுன்னா அது கனி கெட்டதா தான் இருக்கும் இல்லையா? அப்போ மரம் அதோட கனியினாலே என்ன பண்ணலாம்? அறியப்படும். அது எந்தோட பலன்றதை நம்ம அறிஞ்சுக்கலாம் இல்லையா? விரியன் பாம்பு குட்டி, அப்போ விரியன் பாம்புனா யாரு? சாத்தான். அதோட குட்டினா பிசாசோட பிள்ளைகள் இல்லையா? நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க, ஏன்னா அவன் பொல்லாதவன் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா பிசாசை பத்தி. நலமானது நீங்க எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நல்ல மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? தான் இருதயத்துல இருக்கிற நல்ல பொக்கிஷங்கன்னா தேவ வசனங்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பான், அதன்படி புத்தி சொல்லுவான். ஆனா பொல்லாதவர்களோ தங்க வாயில இருதயத்துல இருக்கிற எல்லா எண்ணத்தையும் வாயினால பேசுவாங்க. அவங்க இருதயத்துல இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க? வாய் வழியா வெளியே வரும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ல இருந்து 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமேன். ஆமேன். நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆனா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், முதல்ல இந்த சிந்தனை தான் என்ன பண்ணும்? நம்மளை கெடுக்கும். மாம்ச சிந்தனை மரணம் சொல்லி எழுதியிருக்கு. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைப்பாதங்கள், களவுகள், பொருளாசை. பொருளாசைன்றது விக்கிராராதனைக்கு சமமா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. துஷ்டதனம், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வந்து என்ன பண்ணும்? இருதயத்திலிருந்து நம்மளை கெடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? தீட்டுள்ளவர்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படி இந்த எண்ணங்கள் நம்ம என்ன பண்ணோம்? தீட்டுப்படுத்தணும். கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகும். அவர் பரிசுத்தமா இருக்கிற சரீரத்துலதான் என்ன பண்ணுவார்? அவர் வாசம் செய்வார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதியிருக்கு. அதை நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உங்க இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது? கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கலன்னா பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள் சொல்லி யாக்கோப்புல எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இல்லாம லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சபத்துக்கும் உரியதுன்னு சொல்லியிருக்கு. பேய்த்தனத்துக்கு அடுத்ததமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல தெளிவா இது பிசாசினால் உண்டாயிருக்கிறது வேதத்துல தெளிவா எழுதிருக்கு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும்
கலகமும் துர்ச்செயலும் உண்டாயிருக்கும். அப்ப அங்க பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இருதயத்துல நம்ம கசப்பான வைராக்கியத்தெல்லாம் வைக்க கூடாது. யாவரோட சமாதானமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடத்துலயும் அன்பா பழகுங்க, மன்னிப்பு கேளுங்க. தவறு செஞ்சா ஒருத்தர் காயப்படுற மாதிரி நம்ம பேசிட்டா மன்னிப்பு கேளுங்க. நம்ம மன்னிக்கும் போதுதான், மன்னிப்பு கேட்கும் போதும் மன்னிக்கும் போதுதான் நம்ம குணப்படணும். நம்ம மன்னிக்க மாட்டோம் இல்ல மன்னிப்பு கேட்க மாட்டோம்னு சொன்னா நம்மளுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு நம்ம மன்னிக்கணும். முதல்ல எல்லாரையும் மன்னிக்கணும். பிதாவானவர் நம்மை மன்னித்திருக்கிறார். சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார் இல்லையா? அவர் ரத்த சிந்தி நம்மளை மன்னித்திருக்கிறார். அப்போ நம்மளும் மற்றவங்களை மன்னிக்க கடனாளியா இருக்கும். அதே போல மன்னிப்பு கேட்கணும். நமக்கு எதுக்கு பெருமை? நம்ம ஒரு சாதாரண மனுஷன்றதை நம்ம உணரணும். நான் குப்பையும் தூசும் துரும்பமா இருக்கிறது நீ உணர்ந்தீங்கன்னா மனப்பூர்வமா நம்ம மன்னிப்பு கேட்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தினாலும் கனிகளால எப்படி இருந்திருக்கும், நிறைந்ததாயும், பக்கவாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ மாயமற்ற அன்போட நம்ம இருக்கிறோமா? யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா? எல்லாரையும் நம்ம கனம் பண்ணுகிறோமா? ஒருவரை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்? அவங்க நம்மளும் மேன்மை உள்ளவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா ஒருவர் நம்ம என்ன பண்ணலாம்? கனம் பண்ணலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லதென்று சொல்லுங்கள். அப்ப மரம் கேட்டதுன்னா கனியும் கேட்டதா இருக்கணும் இல்லையா? நம்ம ஏற்கனவே அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தோம். அப்போ அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். அப்போ மரம் நல்லதுன்னா கனியும் நல்லதா இருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா ஆறு முதல் கொண்டு அப்படிலாம் கொலைபாதகனா இருக்கிறான், பாவம் செய்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யமான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்குதுன்னா தேவனுடைய வசனம் அவன் இருதயத்துல தரித்திருக்கு. அப்போ அந்த வசனம் என்ன பண்ணாது? நம்மள பாவம் செய்ய விடாது. உன் கண் உனக்கு தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் எப்படி தெளிவா இருக்கும்னு சொல்லி வேதத்துல ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா? தேவனுடைய கற்பனை உங்களுடைய கண்களை தெளிவாக்கும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்த வசனம் நம்ம இருதயத்துல தங்கும் போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். மனப்பாடம் பண்ணோம்னா வாயில வேணா சொல்லலாம், இருதயத்துல தங்குமான்னு கேட்டா தங்காது. அப்போ அதை நம்ம பயிற்சினால முயற்சி செய்யணும். அந்த வசனத்தை கடைபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அப்போ விழுந்து விழுந்து நம்ம எப்படி நிற்போம்? நம்ம உறுதியா நிற்போன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் எதனால தெரிஞ்சுக்கலாம்? அவங்க நடக்கையில நம்ம என்ன பண்ணலாம்? இதனால தெரிஞ்சுக்கலாம். தேவ வசனத்துக்கு ஒரு வசனத்தை, தேவனோட வசனத்தை நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லுறோம். அவங்க இதோ அடியேன் கேட்கிறேன், ஆமா இது சத்தியம்னு சொன்னா அவங்களுக்கும் அது தேவனுடைய ஆவி இருக்குதே. அதை எதிர்த்து நின்றாங்கன்னு வைங்களா, இல்ல வாக்குவாதம் பண்றாங்க, அது கூட நம்ம பிரச்சனை பண்றாங்க, இல்ல அவங்க நடக்கையில தேவனுடைய கற்பனைக்கு விரோதமா நடக்கிறாங்க அப்படின்னா இதனாலே நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்க. பிசாசு உங்களுக்குள்ள இருந்தா அதை எதிர்த்து நிற்பீங்க. இதனாலே யார் உங்களுக்குள்ள இருக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கு. அந்த வசனம் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணாது? உங்களை பாவம் செய்ய விடாது. நம்ம ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை பொய் சொல்லணும்னு அங்க இருக்கும்போது வசனம் சொல்லும், பொய் சொல்லாது இருப்பா என்று எழுதி இருக்குது. அது கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஆமா நான் தான் தப்பா பண்ணிட்டேன், என்னாலதான் லேட் ஆயிடுச்சு, நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவோம். அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. முதல்ல ஒரே ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அதுக்கப்புறம் உண்மை உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி இன்னொரு வசனம் வரும். அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, கோபம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வசனம் ஆண்டு என்ன பண்ணாரு? எது உங்களுக்கு விதைக்கிறாரோ அந்த வசனம் 30, 60, 100 பலன் தருவீங்க. எந்த வசனம் உங்க இதயத்துல தங்கி இருக்கோ அதுக்கு உண்மையா இருங்க, அது 30, 60 பலன் தரும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. தேவனால்
பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்னு சொல்லியிருந்து. அப்போ பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது பரிசுத்தமா வாழ முடியும், உங்களை காத்து கொள்ள முடியும், பொல்லாங்கன் உங்களை தொட முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்மளால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமானா நிச்சயமா நம்மளால முடியும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த சின்ன விஷயம் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடாது, நரகத்துக்கு கொண்டு போயிடுன்ற அந்த பயமும் தேவன் மேல் விசுவாசம் இருக்கும். கர்த்தர் நம்ம நியாயத்துல கொண்டு வந்து நிற்க வைப்பார். நியாயத்திற்கு ஒன்று நம்முடைய கர்த்தர் வருவார், வந்து நியாயத்தில் நிற்க வைப்பார்ன்ற அந்த பயம், அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணும்? இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவன். அதனாலதான் உலகத்துல இருக்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. அவன் தான் நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். அவனை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை பரிசுத்த ஆவின்னு சொல்லி வேதத்துல எழுதி. இன்னைக்கு அநேக பேர் பரிசுத்த ஆவினா இயேசு கிறிஸ்துன்னே தெரியாது. பவுல் சொல்றதை பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரான்னு தான் கேட்கிறார். அப்போ கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கிறிஸ்துவானவர் மகிமையின் ஐஸ்வர்யமாகி உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறாருன்றத அறியாம இருக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களுக்குள்ள பரிசுத்தமா இருக்க முடியும்? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்க முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இந்த வசனம் நல்லா கவனிச்சுப்பாங்க. இதனால உலகத்தை ஜெயித்தீங்கன்னு சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். யார் ஆதி முதல் இருந்தது? இயேசு கிறிஸ்து தான். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்றாரு. அதற்கு யூதர்கள் கேட்கிறாங்க, நீ யார்? அதற்கு கர்த்தர் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை விசுவாசிக்கணும். அவர் தான் நம்முடைய பிதா என்பதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளேன்னு சொல்றாரு. நமக்கு 2 தகப்பன் இருக்க முடியுமா? வாலிபரை பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு. பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். திரும்பவும் அந்த வசனம் வரும். மேல ஆதி முதல் இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பிதாவை நீங்க அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ பிதாவாகிய தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் என்பதை முதல்ல விசுவாசிக்கணும். அந்த வசனத்தை விசுவாசிக்காம உங்களால எண்ண முடியாது. சத்தியமா உங்களால நடக்கவும் முடியாது. சத்தியத்துக்குள்ள நீங்க வழிநடத்து வர்றதுக்கு முதல் அடிப்படை வேறு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், எதனால நம்ம பரிசுத்தமாகிறோம், எதனால ஜெயிக்கிறோம்? தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தாதான் உங்களால பொல்லாங்க ஜெயிக்க முடியும். அப்போ தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியும். வசனம் பாருங்க, ஒருவன் இருக்கிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் கனி கொடுப்பான். என்ன எல்லாம் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின் படியும் செய்வேன்னு சொல்ற. அப்போ ஆண்டவருடைய செய்கையா இருக்கும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள் இருக்கிற பெரியவர்னு சொல்லி வேதத்தில் எழுதிருக்கு. அப்போ அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக சொல்லி எழுதிருக்கா. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்குன்னு சொல்லி எழுதிருக்குது. அப்போ நடக்கை நம்மளோட செய்கையில பரிசுத்தம் இருக்கணும்.
நீங்கள் பூமிக்கு விளக்கா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அந்த வெளிச்சம் நீங்க பிரகாசிப்பீங்க. விளக்கு பாருங்க, விளக்குக்குள்ள ஒண்ணு எரியும், அதுதான் என்ன பண்ணும், வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த நம்ம விளக்கா இருக்கிறோம்னா அதுக்குள்ள ஒரு எரியுதுன்னா அது தேவனுடைய ஆவி. அந்த ஆவி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம பிரகாசிக்கும். அப்போ நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமா நம்மளால வாழ முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமீன். ஆமீன். உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லி நம்ம ஆவியானவர் நம்மளுக்கு கட்டளையிடுறார் இல்லையா? அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்ம எப்படி இருக்கணும், வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசைகளும் இவைகள் முதல்ல உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வம்பும் புத்தினமான பேச்சு பரியாசமும் தகாதவைகள்னா அது நம்மளை அசுத்தப்படுத்தும். அதனால தகாதவைகள் எழுதிருக்கு. நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பரியாசம் பாவம் சொல்லி எழுதி. அப்போ ஸ்தோத்திரம் செய்தலே ஆகும். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட நம்ம கலக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. அப்போ கர்த்தர் தம்முடையவர்கள் என்ன பண்ணுவாரு, அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் எழுதிருக்கு. அப்போ கிறிஸ்துவானவர் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க உச்சரிக்கிறீங்களா, அப்போ அநியாயத்தை விட்டு விலகி இருக்கும். அப்போதான் நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்க. அப்போ அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, நீங்க ஜீவனுள்ள கர்த்தரா இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ தேவனுடைய வித்து பாவம் செய்யாதுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா வசனம் சொல்றது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொல்லி அந்த வசனம் முடியும். அப்போ கோபம் வரதான் செய்யும். சில சமயம் நம்ம பொறுமையினால நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்வோம். சில சமயம் அந்த கோபத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், சில வார்த்தைகளை நம்ம பேசதான் இருக்கும், இல்ல எரிச்சல் அறிஞ்சிருப்போம். ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த எரிச்சல் தணிந்து கர்த்தர் சொல்லுவாரு, நம்ம இருந்ததுல இருப்பாரு, ஏன் சகோதரங்க பேசின, நீ சாந்தமா சொல்லியிருக்கலாமே, பொறுமையா சொல்லியிருக்கலாமே, ஏன் உன் பொறுமையை இழந்து போன அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துவார். நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்குவார். அப்ப போய் நம்ம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட சமாதானமாகும், மன்னிச்சிடுங்க, நான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படி சொல்லி அவங்க கூட நம்ம ஒப்புரவாகும் போது பாவத்துல நம்மளால நிலைத்திருக்க முடியாது. அதுதான் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம கோபம் தணிஞ்சிடும். ஏன்னா விடியற் காலையில் நம்ம கர்த்தர் வருவார். நைட்டு படுத்தா காலில் எழுந்து போன என்ன நிச்சயம். அப்போ எழுந்தும் போது நம்ம கர்த்தரோட இருக்கணும்னா யாவரோட சமாதானமாகி எல்லாரிடத்திலும் மாயமற்ற அன்பா இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். அப்போ கோணலும் மாறுபாடான சன்னதியின் நடுவில் தான் நம்ம இருக்கிறோன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணுமா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், முறுமுறுப்பு இல்லாமோ தர்க்கம் இல்லாமோ கர்த்தர் நம்ம செய்யணும். கர்த்தருக்காக நீங்க அதை செய்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, தர்கிக்க மாட்டீங்க. அப்போ எனக்கு அந்த ஜீவனை கொடுத்த கர்த்தருக்காக இதை நான் செய்யறேன்னு நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்போ கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கன்னா தேவ வசனத்தின் மேல வாஞ்சையா இருங்க. ஒரு சிறு பிள்ளை தாய்ப்பால் மேல வாஞ்சையா இருக்குமோ அது போல நீங்களும் புதிதாய் பிறந்து இருக்கிறீங்க இல்லையா? ஒருவன் புதிதாய் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியது. அப்போ புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பால் வாஞ்சையா இருக்குமோ அது போல நீங்களும் இந்த வசனத்தின் மீது வாஞ்சையா இருக்கு. இதுதான் ஆதாரம் சொல்லி வேதத்துல இருக்கு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்குணமும் என்ன பண்றது, உங்களை விட்டு நீங்க ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்புன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு நீங்க நன்றாய் அறிந்திருக்கீங்களேன்னு சொல்லி வேற ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ என்ன நடக்கும் பாருங்க. அப்போ வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். அப்போ உலகத்தினுடைய கிரியை எல்லாம் அழிந்து போகிறபடினால அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. நம்ம பரிசுத்தமா இருந்ததுனாலயா? அப்பெல்லாம் எனக்கு சத்தியமே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் மனம் திரும்பாமல் போனா அப்படியே உங்களுக்கும் சம்பவிக்கும். அப்போ நம்ம மனம் திரும்பி பரிசுத்தமானாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால். எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? இதுக்கு முந்தின வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நான் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறேன், அதனால என்ன பண்ணுங்க, அசுத்தத்தை விட்டு விலகி உங்க காத்துக் கொள்ளுங்கன்னு இருக்கும். அசுத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனை இருக்கும். நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கே ஒரு ஆலயம் கட்டுவாங்க. தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு இருக்கும். ஆனா அவருக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒரு சுரூபத்தை உண்டாக்குவாங்க. அதனால நீங்க அவர்களை விட்டு நீங்க இவங்க என்ன பண்ணீங்க? உங்களை காத்துக்கொண்டு இருக்குங்க. அப்போ நான் உங்கள் பிதாவா இருப்பேன், நீங்க என்னோட குமாரா இருப்பீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் 7ஆம் அதிகாரத்துல 1 வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாவது எப்படி நடக்கும்? தேவ பயத்தோடு தான் அது பூரணமாகும். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் தான் நம்மளை பரிசுத்தமாகும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆமென். இப்படி இருக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதையாய். நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தில். அப்போ நமக்கு தைரியம் இருந்தாதான் பரலோகத்துல அதிக மேன்மை உண்டு என்று நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விசுவாசம் இருந்தா நம்ம தைரியத்தோட ஏழைங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். அதற்கான ஞானம் நம்ம கூட இருக்கும். ஏன்னா ஞானம்ன்றது என்னன்னா, நம்ம வரப்போகிற மகிமைக்கு இது இந்த உலகம் ஒப்பிடத்தக்கது அல்ல. அதனால இச்சையோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தி. தேவ பக்தினா என்னது? இந்த உலகத்தால் கரைப்படாத படிக்கும் நம்மளை காத்துக் கொள்கிறதும், ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விசாரிக்கிறது தான் தேவ பக்தியா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதனாலதான் சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. நிச்சயமா தப்பாம கனி தருவீங்க. அப்போ இது நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பெருகணும்னு சொல்றாங்க. அங்கதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். இவைகள் இல்லாதவன் எவனோ, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்போ அவன் முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துன்னு சொல்லி எழுது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டோம். அதை மறந்து திரும்பவும் என்ன பண்ணுவான்? பழைய மனுஷனாவே அவன் வாழ்வான். அப்ப ரட்சிப்பை இழக்க முடியுமான்னு கேட்டா ரட்சிப்பை இழக்க முடியும். ரட்சிப்பை இழக்க முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தை நம்ம அசுத்தமாக்கும் போது ரட்சிப்பை இழந்து போகும்.
அப்போ ரட்சிப்பை இழக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ரட்சிப்பை இழக்க முடியும். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம ரட்சிப்பை இழந்துட்டோம்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. அவர் உங்களை விட்டு விலகினார்னா நீங்க அசுத்தியா இருக்கிறீங்க, அசுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சங்கீதம் 51 அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். ஆமென். தாவீது ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பாவ அறிக்கை செய்யறாரு. சங்கீதம் 51 அதிகாரத்துல அவர் பாவம் செஞ்சவர் கர்த்தர் அவர் விட்டு விலகி போறாரு. அப்போ என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இருந்தார். அப்போ நம்ம பாவம் செஞ்ச ஆண்டவரை துக்கப்படுத்தினா அவர் நம்ம விட்டு விலகி போயிடுவார். அப்போ நம்ம எப்படி ஆயிடுவோம்? அசுத்தமாயிடும். நம்ம அசுத்தமா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்ம விட்டு வெளியே போறார். அப்போ ரட்சிப்பு நம்மளால இழக்க முடியும். அனனியா சப்பீரால் இப்படிதான் ரட்சிப்பை இழந்து போனாங்க இல்லையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 2-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். அப்போ அனனியாவும் சப்பீராலும் அவங்க பொய் சொல்றாங்க இல்லையா? யார் இடத்துல பொய் சொல்றது? இருதயத்தில் பிசாசு தூங்கினான்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இவங்க 2 பேருமே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல ஞானஸ்தானம் பெற்றாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன? ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபைகளை சேர்த்தாரு. ஆனா ஒரு பொய் அவங்களை கொன்று போட்டது. இன்னைக்கு அநேக பேர் என்ன சொல்றாங்க, இந்த சின்ன காரியத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டுடுவாரு. ஆதாம் கிட்ட இந்த பழத்தை சாப்பிடாததான் சொன்னார். அவன் விபச்சாரம் பண்ணல, திருடல, பொய் சொல்ல, கொள்ளடிக்கல. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம். சின்ன வசனமா இருந்தாலும் சரி, பெரிய வார்த்தையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் அது சின்னது பெருசு. அது யார் சொல்றா? நம்முடைய கர்த்தர் அதை போதிக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அப்போ எந்த வசனம் உங்க இருதயங்கள் அது சத்தியம் சொல்றது ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறாரோ அந்த வசனத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். அதுக்கு சாந்தத்தோட ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படியணும். அதற்கு கீழ்ப்படியாம நம்ம தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக நம்ம பொய் சொல்லணும்னா கர்த்தர் நம்மை கொண்டுடுவோம். வசனம் பொய் சொல்லிக்கிற பிசாசால் உண்டாயிருக்கிறோம். அதனாலதான் மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லது என்று சொல்லி எழுதியிருக்கு. அதே போல அவருடைய மனைவியும் புருஷன் அறியாம நீ எவ்வளவு வித்தன்னு கேட்கும்போது நான் அதே பொய்யை திரும்பவும் சொல்லும் போது நீங்கள் தேவனிடத்தில் பொய் சொல்றதுக்கு உங்கள் இருதயங்கள் ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. அவங்க மறித்து போறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்ப ரட்சிப்பு அவங்க இழந்து போறாங்க இல்லையா? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். ஆமென். சவுல் பாத்தீங்கன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்களும் நானும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். தெரியுமா உங்களுக்கு? ஞானஸ்தானத்தின் மூலமா. அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வர இல்லையா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஜீசஸ் நீங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. அப்போ பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னு சொல்லி எழுதிருக்கு. ஜீசஸும் ஞானஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம்ம நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்காரு இல்லையா? அப்போ சவுலுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆனா கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்னு எழுதிருக்கு. எதனால நீங்கினாரு? நீ போய் அமலேக்கியரை இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறாரு. கர்த்தர் சொல்ல கேட்காம கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? சவுலை விட்டு நீங்கினார். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு மீறி நம்ம நடந்தோம்னா சவுலை விட்டு எப்படி நீங்கினாரோ நம்ம விட்டு கர்த்தர் நீங்கிடுவார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரா? சோதித்து பாருங்க. நீங்க எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வருகிறீர்களா அப்படின்னு உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நம்மை நாமே சோதித்து இருந்தால் என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அதே போல கோலியாத்தை தாவீது என்ன பண்றாரு? கொன்னுட்டு வராரு இல்லையா? அப்போ
அந்த சடங்கு என்ன பண்றாங்க, ஆடலும் பாடலுமா சவுலுக்கு முன்னாடி. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்றாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்துச்சுன்னா விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாள் முதல்ல அவனை எப்படி தாவீதை தம்மா இருதயத்துல எப்படி பார்த்தானா, காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தானா, பொறாமப்படுறான். நீங்க அதுல 10வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிட்டுன்னு சொல்லி எழுது. அவங்க அப்பவும் முதல் முறையில் மனம் திரும்பல, அதுக்கப்புறம் தாவீதை பார்த்தும் பொறாமை வரும். அப்போ பிசாசு ஒரு சின்ன பொய் தானே நீங்க நினைச்சீங்கன்னா, அது நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக 30-60 உங்களுக்கு எடுக்கும். எப்படி தேவ வசனத்துக்கு ஒரு வசனத்தை நீங்க கீழ்ப்படியும் போது 30-60 நீங்க பலன் தருவீங்களோ, அதே போல பிசாசுக்கு உங்களை நீங்க அடித்தீங்கன்னா, அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அவன் உள்ள வந்து அவனோட எல்லா கிரியைகளும் உங்களை நடப்பிக்க வைப்பான். நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரான்றதே தெரிய மாட்டுது. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க சோதித்தறிந்து பாருங்கன்னு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பவுல், நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்க, ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் பெற்று நடந்திருப்பீங்க, அப்ப உங்களுக்கு ஆவி இருக்கும். ஆனா அவருக்குள்ள நிலைத்திருக்கிறீர்களா? அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இல்ல. அதுதான் உண்மை. வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிம்சோன் பாத்தீங்கன்னா, சிம்சோனுக்குள்ள தேவனோட ஆவி இருந்தார் இல்லையா? அப்போ சிம்சோனுக்கு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், அப்போ தேவனோட ஆவி அவனை விட்டு விலகுனதே சிம்சோனுக்கு தெரியல. அது மாதிரிதான் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய ஆவி நம்ம விட்டு விலகுறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மனதான ஒரு பாவத்தை துணிகரமா செய்யும் போது கர்த்தர் நம்ம துக்கப்படுத்தினோம்னா அவர் நம்ம விட்டு போயிடுவார். அப்போ அதை அறியாம நீங்க எப்பவும் போல எப்படி இருக்காங்க, நம்ம தன்னை பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறாங்க. நான் ஜீசஸ் என்ற ஞானஸ்தானம் எடுத்தேன், எங்களுக்கு ஒன்காடு தெரியும், நான் சத்தியம் தன்னை பரிசுத்தவாக்கி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கர்த்தருடைய ஆவி அவங்க விட்டு விலகி தங்க மாம்சத்துலதான் நடக்கிறாங்க, அவங்களுக்குள்ள மாம்சத்தின் ஆவியில தான் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்காம தேவன் சொல்படி நடவாமல் தங்கள் இருதயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளுடைய சபையில இருந்து பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறது போல அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை தானே வஞ்சித்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஆவியானவர் நம்ம விட்டு விலகி போயிட்டாருன்றதே அறியாம எப்பவும் போல நம்மளுடைய அன்பின் விருந்துகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கலந்து வருவாங்க. வாசிக்கலாம், யூதா 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையாங்க சபைக்குள்ளதான் இருப்பாங்க. அப்போ அந்த அன்பின் விருந்துல எப்படி இருப்பாங்கன்னா, கரைகாய் இருந்து பயம் என்று கூட விருந்துவாங்களாம், தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார்களாம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. கர்த்தர் தான் நம்மளை மேய்க்கணும், அவர் தான் நம்மளை வழி நடத்தும். நம்ம இருதயம் சொல்றபடியா நம்ம நடக்கக்கூடாது. இவர்கள் காற்றுகளால் அறிந்து ஓடுகிற தண்ணீரற்ற மேகனா பரிசுத்த ஆவி இல்லாதவங்க, இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேரற்ற மரங்கள். நம்ம ஏற்கனவே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இவங்க திரும்பவும் சத்தியத்தை அறிந்து செத்து போறாங்க. அதனாலதான் 2 தரம் செத்து போன வேரற்ற மரங்கள். அப்ப இவங்களுக்கு என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுது. ஏன்னா சத்தியத்தை அறிஞ்ச பிறகு திரும்பவும் போய் நம்ம மனதார போய் பாவம் செஞ்சோம்னா இன்னொரு தடவை நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது, இன்னொரு தடவை மன்னிப்பு கிடையாது. வாசிக்கலாம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம்னா சத்தியமான வசனங்கள் நம்ம இருதயங்கள்ல பிரகாசிச்சு பரம ஈவை ருசி பார்த்தும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலக 1000 வருஷ அரசாட்சியிலும் அவர் கூட நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தோம். அவ்வளவு சத்திய வசனங்களை தெரிஞ்சோம். மறுதளித்து போனவனா தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாம திரும்பவும் அடிமையை போறாங்க இல்லையா? இவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. 10ஆம் அதிகாரம் 26 to 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் செய்கிறவராய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஆமென். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் இயேசுவை சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து பரம ஈவை ருசி பார்த்துட்டு பின்பு மனப்பூர்வமாய் எப்படி எழுதிருக்கு பாருங்க வசனம். இது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அந்த பாவ சந்தோஷத்து மேல உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். அதற்கு அடிமையாகி என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்வாங்க. திரும்பவும் போய் அப்படி பாவம் செய்யறதுனால அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு இன்னொரு பலி செலுத்துறது கிடையாது இல்லையா? அப்போ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை இருக்கும். அவங்களோட விரோதின்னு சொல்லி எழுதிருக்கு. மோசையோட பிரமாணத்தை தழுகிறவங்க 2-3 சாட்சிகளை சாவுறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்மளை பரிசுத்தம் பண்ணது என்னது? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அதை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும்ன்றதை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமேன். ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினார். அப்போ கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற, நானே இரட்சகர், என்னை இல்லாமல் வேறு இரட்சகர் இல்லைன்னு சொல்லி எழுதி இன்னைக்கு பெத்லகேமிலே கர்த்தராகிய கிறிஸ்து வாசிக்கிறோம். அப்போ தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க நம்முடைய தேவனும் நமக்காக மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவரான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லிதான் எழுதியிருக்கிறத தவிர தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதல. அப்போ இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவங்க மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், எதால் நீங்க ஜெயிக்கிறீர்களோ ஜெயிக்கப்படுகிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அப்போ பிசாசால் நீங்க ஜெயிக்கப்பட்டீங்கன்னா அவன் உங்களை அடிமையாக்கி கொள்வான். அப்போ அவருடைய பின்னிலைமை எப்படி இருக்குமா? முன்னிலைமையோட கேடு உள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்தமான கற்பனைன்னு சொல்லி வேத வசனத்தை எழுதியிருக்கு. அதை விட்டு விலகுவதை பார்க்கும் அவங்க அறியாம இருந்தா கூட அவங்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினதுன்னு சொல்லி பழமொழி எழுதியிருக்கிறபடி அவங்களுக்கு சம்பவித்தது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். 12ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமென். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, அப்போ நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு உங்க இருதயத்துல என்ன பண்ணாதீங்க, யாதொரு கசப்பான வேறு யார் மேலே வைக்காதீங்க. அது என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், உங்களுக்கு தீட்டுப்படுத்தும். அப்போ வைராக்கியம், கோபம், சண்டை, இது எல்லாத்தையும் உண்டாக்கும். இது நம்மள நரகத்துக்கு கொண்டு போயிடும். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால ஒருவனும் பேச்சுக்கலனாவது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன்னா பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாது என்று தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அதை தேடி என்ன பண்ணல, மனமாறுதலை காணாமல் போனான்னு சொல்லி எழுதி. அதுக்கப்புறம் அவனுக்கு நிச்சயமா என்ன கிடைக்கல, அவன் இழந்து போனது அவனுக்கு கிடைக்கல. ஒரு தடவை நம்ம ரட்சிப்பை இழந்து தேவனை விட்டு நம்ம துன்மார்க்கமா போயிட்டோம்னா திரும்பி புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு நம்ம அநேக வசனங்களை பார்க்கிறோம். அப்போ ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு, திஷ்டாந்தமா இருக்குது. அப்போ நாம் இந்த இலைப்பாதையில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு எப்படி இருக்கணும், பயந்து இருக்கணும். அப்போ பயத்தோட தான் பரிசுத்தம் பூரணமாகும் சொல்லி நம்ம வேறொரு வசனம் படிச்சோம். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இன்றே நீங்க மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்க. அப்போ நீங்க மனம் திரும்பி ஏசப்பா நான் செஞ்சது தப்புதான், என்னோட பாவங்களை அக்கிரமங்களை மன்னின்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்குவார். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. முடிவு நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்ம ரசிக்கப்படணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாகறோம், அது ஆரம்பம் மட்டும்தான். அன்னைக்கே நம்ம மறுக்கலையே, நம்ம வாழ்றோமே. அப்போ அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருக்கேன் கர்த்தர் சொல்றார். என்னை எல்லாம உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கு. அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு இல்லையா? நிலைத்திருக்கிறதுனா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றத சோதிச்சு பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்க ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துக்கலாம், ஆனா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? அவருக்குள்ள ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்குது, அதனால அறிந்துக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா அவருக்குள் நிலைத்திருக்கிறது நம்ம அறிஞ்சுக்கலாம் இல்லையா? அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன். நீங்க தான் தேவனுடைய ஆலயம் இருக்கு, இன்னமும் நீங்க கட்டிட ஆலயத்துக்கு போறீங்கன்னா ஆவியானவர் இல்லையே, அவர் இருந்துதான் உங்களுக்கு இதை போதிச்சிருப்பாரு. மனுஷரை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சொல்ல மாட்டீங்க. இன்னமும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருப்பதால் அது பாவம் செய்யாதுன்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்போ அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்ம நிலைத்திருக்கிறது அவர் நமக்கு தந்தரின் ஆவினாலே அறிந்திருக்கிறோம்னா அந்த வசனம் நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள பேசுவார். இதை செய், இதை செய்யாது, இது எழுதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இருதயத்துல எழுதி இருக்குது இந்த வசனம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய
சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நம்ம மீட்கப்படணும்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்பட கூடாது. அப்போ மீட்கப்படணும்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவது, அவர் வருகை சமீபமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்க. அப்போ அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். அப்போ அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்போ அவரும் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். தேவன் நம்ம எடுத்திருக்க அன்பை நம்ம அறிந்திருக்கிறோமே, நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பாவே இருக்கிறார்னு சொல்லி எழுதி, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்னு சொல்லி எழுதி. அப்போ நியாயத்தீர்ப்புல நம்ம தைரியமா நிற்கணும்னா அன்பு தான் என்ன பண்ணுது, நம்ம இடத்துல பூர்ணப்படுது. அன்புனா என்னது? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாகமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதி. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் சொல்லி எழுதி. அவர் எப்படி இருந்தாரு? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கு. அப்போ அவர் மாம்சத்துல இருக்கும்போது எப்படி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குள் நிலைத்திருந்தாரோ அதே போல நாமும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அதனால அன்பில் பயம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னா நமக்கு ஏன் பயம் இருக்கணும்? பூரண அன்பு பயத்தை புறவே தள்ளும். மரணமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நம்ம மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம். பவுல் சொல்றது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இந்த தேகத்துல தான் உங்களுக்கு பிரியமா இருப்பேன், அந்த தேகத்தை விட்டு கர்த்தரோட போயிருப்பேன், அது அதிக எனக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ மரண பயமே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம மரணம் எப்போ வரும் தான் இருப்போம். ஏன் நம்ம அதனாலதான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா கர்த்தர் நாளைக்கு வரமாட்டாரா, சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற அந்த ஆர்வம் நம்ம இதயங்கள் இருக்கும். அவர் வாழ்க்கையை எதிர்பார்த்து யாராவது வரணும், அவர் வராருன்னு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட போகணுன்ற அந்த எண்ணமோ இருதயமோ நம்மள அவரு எப்படின்னா நம்ம இருதயத்தை யார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பை அருள்வார். இப்போ காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவர் வர்றது எப்படி? இந்த உலகத்தின் மீது அன்பா இருக்கிறவங்க, இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வர்றது அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா கசப்பா இருக்கும், அவிசுவாசமா இருக்கும். மனுஷகுமாரர் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார் உண்டோன்னு சொல்லி எழுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆமென். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிறுத்திருக்கிறீர்களே. பவுல் என்ன சுவிசேஷம் அறிவிச்சாரு? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் நாங்களோ உங்களுடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கித்தார். முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமா இருக்கு. அப்போ இயேசுவை கர்த்தர் என்றுதான் நாங்களும் போதிக்கிறோம். அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் என்பதை உணர்ந்து அந்த அன்பை ருசி பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாய் பிறந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்று உங்க பாவங்கள் கழுவப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு
பிரசங்கித்த பிரகாரமாய் அநேக வசனங்கள் அதுக்கப்புறம் பிரசங்கிக்கிறார் இல்லையா? நீங்க ஒழுங்கற்றவங்களா இருக்கிறீங்க, ஒழுங்கா நடந்து கொள்ளுங்க, அசுத்த விட்டு நீங்குங்க, பரிசுத்தமா இருக்க நாடுங்க, கோபம் பாவம் செய்யாதீங்க, இப்படி அநேக வசனங்கள் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும். அப்போ பிதாவானவருக்கு எப்படி சொல்ற? ஜீசஸ் சொல்றாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு எனக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுங்க. அப்போ நம்ம எதனால கை கொள்றோம்? கர்த்தர் நமக்குள்ள பிரகாசிக்கிறதுனாலதான், விளக்காய் எரிகிறதுனால நம்ம பிரகாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருதயங்கள் பிரகாசிக்குது. அப்போ இதனாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். சோதி தெரிஞ்சு பாருங்க, எல்லா வசனத்துக்கும் நம்ம சாந்தமா ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா? இல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னமும் தேவன் ஆவி என்னை விட்டு விலகி போயிட்டு எப்பொழுதும் போல நானும் ஒன்காடு தெரியும், நானும் ஜீசஸ் நேம்ல காட்டி சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண் சொருகி போன குருடரா இருக்கிறீங்களா அப்படின்றத சோதி தெரிஞ்சு பாருங்க. சமாதானத்தின் தேவனாலே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிறாரே. அப்பா, அக்கிரமக்காரர்கள் எங்களுக்காக தேடி வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. பரிசுத்தமான உங்களுடைய கண்கள் பாவியாகி எங்கள் மீது பார்த்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி உமது நாமத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர் கர்த்தாவே. அப்பா, உமது நாமத்தினால் கழுவப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் உங்களுடைய நாமத்தினால் கழுவப்பட்டதுக்காக உங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்து எங்களை உயிர்ப்பித்திருக்காத்தாவே. இந்த வசனங்களால் எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களுடைய ஆவினால எங்களை பரிசுத்தப்படுத்தி, இதோ தேவனுக்கு எங்களை முக்கியமா அடிமையாக ஒப்புக் கொள்ளப்பா. அந்த எல்லா வசனங்களுக்கும் இதோ சாந்தத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அந்த வசனத்தின்படி நடக்க எங்கள் எங்களை ஏவியலும் உங்கள் ஆவியை எங்களுக்கு வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்தரும். நீங்கள் எங்கள் மேய்ப்பரா இருக்கிறீர்கள் கர்த்தாவே. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாங்க கர்த்தாவே. எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. முடிவு பறிந்து நாங்கள் உண்மையா இருக்க எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தம் ஆக்குவார்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அவர்தான் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அவர் நீங்க காத்தா மட்டும் தான்ப்பா எங்களால நிலைத்திருக்க முடியும். நாம உங்க மக்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ள எங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். அவங்க தங்களை சோதித்தறிந்து உங்களுடைய ஆவி இருக்குதா இல்லையா என்பதை அவங்க அறியும்படியாகும். அவங்க இதயத்தை ஏவியறலும்பா. தேவனுக்கு பயப்படுற பயம் என்னதுன்னு அவங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் சொல்லி எழுதியிருப்பா. அப்பா, பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிறேன் எவனும் அநியாயத்தை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டான், இன்னும் தேவனை அறிகிற அறிவில மேன்மேலும் வளரட்டும் கர்த்தாவே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறப்பா. இன்னும் பலன் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, தலைவனமா இருக்கிற பிள்ளைகளும் தாங்கிக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவர்களை எப்படியாவது இன்னும் அவங்களை திறன் கொள்ள வைங்கப்பா. அப்பா, ஒரு காலத்துல நாங்களும் துன்மார்க்கனா இருந்தோம் கர்த்தாவே. எங்களை மீட்டு எங்களை ரட்சித்த கிருபைக்காக நன்றி ராஜா. அதே போல நாங்களும் ஒவ்வொரு வாரத்தை ஒவ்வொரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்கள் இருதயங்களை ஏவியறலும் கர்த்தாவே. காலம் சமீபமா இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளை செய்ய ஆட்கள் அதிகமாக்குங்கப்பா. அறுவடை அதிகமா இருக்கு, வேலையாளர் குறைவா இருக்கிறாங்க கர்த்தாவே. வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்க போல, அதே போல இந்த ஜெபம் பண்ற ஏசப்பா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்களுடைய நாள் சீக்கிரமா இருக்கிறது நான் எங்களால உணரக்கூடிய முடியுது கர்த்தாவே. மன்னியும் கர்த்தாவே. அவர் எப்படியே நான் அவங்களை ரட்சித்து உங்களுடைய ராஜ்யத்துல கொண்டு சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. எப்படி இருக்கிற சகோதர சகோதரிகளை அவங்க ஆசீர்வதிக்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர்.